Yes, sir. வேல்ஸ் பல்கலைக்கழகத்துடைய 16வது பட்டமளிப்பு விழா லா மினிஸ்டர் சென்ட்ரல்ல இருந்து வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவல்ல ஒரு 10,000 மாணவர்களுக்கு அதுல ஒரு 5,000 பேருக்கு இன்னைக்கு டிகிரி வழங்கியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எப்பவுமே வேல்ஸ் பல்கலைக்கழகத்துல வருஷம் ஹானரரி காசா டாக்டரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, சினிமாவில் கொடுத்துட்டு இருப்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த தடவை வந்து அவர் மிஸ்டர் கோபாலன் கோகுலம் வந்து 81 இயர்ஸ் ஆகுது. அவர் நிறைய சாதனைகள் படைச்சிருக்காரு. அவருக்கு எங்க போர்டு ரெக்கமெண்ட் பண்ணி இன்னைக்கு அவருக்கு ஹானரரி கொடுத்துருக்கோம். அதே போல வெற்றிமாறன் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், லெப்டினன்ட் டைரக்டர். அவருக்கு இந்த வருஷம் எங்க போர்டு செலக்ட் பண்ணி இந்த ஹானரரி காசாவை இந்த வருஷம் அவருக்கு கொடுத்துருக்கோம். பிளஸ் கிரிக்கெட்டர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இந்த 3 பேருக்கும் கொடுத்துருக்கோம். அதுல ரொம்ப வேல்ஸ் பல்கலைக்கழகம் மகிழ்ச்சி அடையும். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கீங்க, திரைத்துறையில நீங்க டாக்டர் இல்லைனாலும் ஒரு டாக்டர்ன்ற ஒரு அந்தஸ்துல இருக்கீங்க, இப்போ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? படிக்கிறப்போ கவர்ன் போர்ட்ல கான்வெகேஷன் கவர்ன் போர்ட்ல இப்போ இது போட்டது ஒரு சந்தோஷம், அவ்வளவுதாங்க தவிர மற்றபடி இது வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் நன்றி சார். இதுமே வந்து டாக்டர் வெற்றிமாறன் தான் மேக்ஸிமம் இல்லை, நாங்களே டைட்டில் தான் வைப்போம். அது எதையுமே ஒத்துக்க மாட்டீங்க. இல்ல அப்படி போடக்கூடாது. ஆனரரி டாக்டரேட் வாங்கினா போடலாம். அது அவங்க இஷ்டம். அது பட் இட் இஸ் நாட் கம்பல்சரி. படிச்சு வாங்குற டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. இதெல்லாம் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஐ திங்க் லாஸ்ட் இயரா அதுக்கு முன்னாடி வருஷமா தெரியாது, சாருடைய மதர் வந்து இங்க 3 years PhD ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் வாங்கினாங்க. கஷ்டப்பட்டு எங்க அம்மா படிச்சு 70 வயசுல படிச்சு வாங்கினாங்க. 70 வயசுல டாக்டரேட் வாங்கினாங்க. கண்டிப்பா டாக்டர் போடுக்கலாம், தாராளமா போட்டுக்கலாம். எதுவுமே சரி. இப்ப வேல்ஸ்ல வந்து பட்டம் கொடுத்துட்டாங்க, அவங்க பெரிய நிறுவனம், அவங்க கூட இப்ப சேர்ந்து வந்து பயணிக்க போறீங்க, இல்ல பயணிச்சாச்சா? ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்க அவங்களோட அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். நான் பண்றோம், சீக்கிரமா பண்றோம். அப்புறம் வந்து சூர்யா படம், சிந்து படம் எது முன்னாடி வரும் உங்களுக்கு? அது ஒரு 10 நாள்ல சொல்றேன் சார். அப்புறம் உங்களுக்கு சார், ஏன்னா நம்ம நீங்க பாத்தீங்கன்னா டாக்டரேட் பட்டம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வந்து பட்டம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம காங்கிரஸ்ல மட்டும் என்ன நடக்குதுன்னா, போன வருஷம் டிசம்பர் மாசம் 3ஆம் தேதி வந்து சூர்யா சாருக்கு டாக்டர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறேன்? ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதே லெவல் தான் வருமா? 8 months வருமா, இல்ல 1 year வருமா? இல்ல லாஸ்ட் இயர் என்ன ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இப்போ இதுல இருந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. எவ்ரி செப்டம்பர்ல தான் இனிமேல் கான்வெகேஷன் வரும். விமர்சனம் அப்படிதான் சார் இருக்கிறாங்க. தொடர்ந்து என்ன வேல்ஸ் மட்டும் எல்லாருமே டாக்டர் கொடுத்துட்டே இருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க பட்டம். இல்ல எவ்ரி இயர் ஒன்ஸ் தான். அந்த ஃபங்க்ஷன் வந்து டிலே ஆயிடுச்சு. டாக்டர் வெற்றிமாறன் சார், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கீங்க, திரைத்துறையில டாக்டரா நீங்க வந்து இதுக்கப்புறம் அடிக்கடி அந்த மாதிரின்றத குறைச்சிக்கிட்டு வேற ஏதோ ஸ்டண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? டாக்டர் பட்டதுக்கு அப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது ரேகிங் பண்ணுறதில்ல, இங்க உட்கார வச்சு ரேகிங் பண்ணுறீங்க. இல்ல அதெல்லாம் அந்த கதையை பொறுத்து அதுக்கான டைம் வரும். அது வேற மேடை வேற. சார், இப்ப நீங்க ஒரு கம்பெனி மூடிட்டு போயிட்டீங்க, ஆனா அடுத்த கம்பெனில நம்ம ட்ரை பண்ணும் போது அந்த கஷ்டம் தெரியும். நம்ம கம்பெனி வச்சுன்னு இருந்தோம், ஒரு மூடும் போது அந்த தோல்வி நம்மளுக்கு ரொம்ப உறுத்தும். அது எப்படி சார் உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க? தோல்வி எல்லாம் கிடையாது. இல்ல சார், அந்த கடை எடுத்து மூட்டு போறேன்னு சொன்னீங்க. கடை எடுத்து மூடி இருக்கதான் சொல்றேன். அது தோல்வியால இல்ல, என்னோட கன்வீனியன்ஸ்க்காக தான், என்னோட வசதிக்காக தான். அதெல்லாம் வந்து திருப்பி எப்போ வேணாலும் ஆரம்பிப்பாரு. இல்ல என்னோட கன்வீனியன்ஸ்க்காக தான். நிறைய ஒர்க் லோட் இருக்கு, வேற மாதிரியான ப்ரெஷர்ஸ் இருக்கிறதெல்லாம் பண்ண எந்த தோல்வி. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ, வணக்கம்.
சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம்பியல்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Areas. On behalf of the Chancellor, members of the Executive Council, on my own behalf, I am extremely happy to extend a warm welcome to the Chief Guest of this convocation, Sri Arjun Ram Meghwal, Honorable Minister of State, Independent Charge for Law and Justice, and Minister of State for Parliamentary Affairs, Government of India, who has graciously consented to honor us by his Vanakkam. Thank you. Please be seated wherever you are, because I will take 10 or 15 minutes to speak with you. Okay? It's a very good occasion of Wales University 16th annual convocation, and on the occasion, on the dais, Chancellor Wales University Dr. Isri K. Ganesh, Pro-Chancellor Dr. Jyoti Murugan, Vice President Dr. Peeta Ganesh, Vice Chancellor Dr. Bhaskaran, Registrar of the University Dr. Sarvanan, Sri A.M. Gopalan, Chairman Sri Gokulam Group of Companies, Sri Vetri Maran, Indian Film Director, Sri Ravichandran Ashwani, famous cricketer, and other dignitaries on the dais, faculty members, guardians, dear students, media persons, ladies and gentlemen, and in front of me, Sri Krishna Murthy ji is sitting. He is my friend here. And but Anuradha ji, what you are doing here? You are in a dress. I say you will be awarded by a degree. Oh, very good. Congratulations, Anuradha ji. Thank you, all of you. It is a matter of great pride to be present here today at the 16th annual convocation of Wales Institute of Science, Technology and Advanced Studies, Chennai. This esteemed institution rooted in this vibrant city has over the years nurtured talent, fostered innovation and contributed significantly to the nation's academic and research landscapes. Chennai is a city where tradition and modernity coexist in harmony. From its ancient temples, classical arts and scholarly traditions to its cutting-edge industries, world-class educational institutions, it is therefore most fitting that Vistas, with its commitment to excellence, celebrates the achievement of its graduating student in this historic and dynamic city. Science must be make India self-reliant. The efforts of science can bear fruit only when they move from laboratories to ground. Prime Minister Narendra Modi at the 108th Indian Science Congress, he told, India is rapidly becoming one of the leading nations in the field of science. In the next 25 years,
India's scientific strength will play a very important role in the heights of the country achieves. Prime Minister Narendra Modi at the 108th Indian Science Congress, he told, if we are to realize the dream of the developed India by 2047, the demand of the time is that we advance more strongly on the path of science and technology. This is the stress of the present government. And we are now in the industry 4.0. We all know that we have entered in industry 1.0 when we invented steam engine. We all know. And we started mechanization, steam power, weaving loom. It was the era of the industry 1.0 in the 1880s. Then we moved to the industry 2.0, 1870s, when electrical energy, we started with the production with the electricity. The electricity was the most important part of that era. So we started mass production, assembly line, and we are used to electrical energy. That was the era of the industry 2.0. Then we moved to the industry 3.0. In 1990s, when started automation, computer and electronics, that was the era of the industry 3.0. Now we have entered, whether you agree or not, but we have entered into the era of 4.0. 4.0 means artificial intelligence, robotics, 3D printing, machine learning, Internet of Things, blockchain technology, chat, GPT, etc. Whether we have entered into 4.0 industry or not, yes or no? Yes? Then we have a challenge of artificial intelligence. You are awarding the degree of the graduate here in the institute on 16th annual convocation, and it is your duty to key takeaway from Wells Institution of Science and Technology, advanced studies. What is that? Vistas, V-I-S-T-A-S. I elaborate Vistas like this. V means vision for innovation. Vision for innovation. You can clap loudly, na? If you want to clap, then you can clap loudly. V means vision for innovation. I means innovations through research. Innovation through research. Then S means science for society. S means science for society. T means technology for transformation. A means advancement with ethics. And S, it's very important, S, sustainability for the future. I'm repeating it. V for vision for innovation, number one. It is a key takeaway from Wells institutions. V for vision for innovation, number one. I means innovations through research, number two. S means science for society, number three. T for technology for transformation, number four. A means advancement with ethics, number five. And S means sustainability for the future. You have the key takeaway from the institutions. Good, thank you. This way, Vistas itself will become a guiding message for graduates
blending science, technology, ethics, and sustainability. Once Thiruvallur told, learn well what should be learned. Learn well what should be learned and then live your learnings. That is the saying of Thiruvallur. If you want to shine like a sun, it is a quote of APJ Abdul Kalam. You know APJ Abdul Kalam? Yes. If you want to shine like a sun, first burn like a sun. Then your light will definitely guide to the society. India, the world's fourth largest economy nowadays, has emerged as the fastest growing major economy and is on track to become the world's third largest economy with a projected GDP of $7.3 trillion by 2030. So it is your duty. You have become a graduate in law. I told that Anuradha is getting a degree in LLM. LLB or LLM? LLM. So Krishnamurti ji, you are aware now. Now he sees LLM. You are also law graduate. No. But you are well versed with the law faculty and law matter. I am telling you the good wishes for this occasion, and I was in the Rashtrapati Bhavan in the morning. There was a oath ceremony. C.P. Radhakrishnan, he is from Tamil Nadu, I think. He is from Tamil Nadu. He became a Vice President of India. Today there was a ceremony, oath-taking ceremony. I was there. So I was supposed to come at 11 a.m. today. But I requested SRI K. Ganesan, Chancellor of Wells University, that can you shift this program in the evening? He requested, he accepted my request, and I went. Yesterday I was here in Chennai, then I gone to Coimbatore for some other work. There was some opening of law university functions. Then I went again to the Delhi in the night of 2 o'clock. Then I attended the oath ceremony function at Rashtrapati Bhavan, and now I am here with you. It is a proud matter for me that you are the future of India, and from the very good city from Chennai, you are awarding the degree. Some are from the BA and MA and arts, and he told me that some are from science and technology also, some are from engineers also. So all the students, you are here gathering more than, I think, 5,000. Parents are also there. Press media is also there. This is the picture of the true Indian society. Wish you all the best. Thank you. Thank you very much. Who have been duly recommended by the Executive Council for their contributions. Through A.M. Gopalan, popularly known as Gokulam Gopalan, is a visionary founder and chairman of the Gokulam Group of Companies. A man of distinct vision who has achieved remarkable success in various fields of business such as finance, education, healthcare, hospitality, real estate, media and entertainment. Mr. Gopalan, born on 23rd July 1994
in Kozhikode district of Kerala. He pursued his BSc degree in mathematics in Government College, Talacheri. Inspired by his father's involvement in the chit fund business, Mr. Gopalan ventured into entrepreneurship at a young age, founding a small chit fund with 10 members in the year 1968. The modest beginning evolved into a renowned Sri Gokulam Chit and Finance Co. Limited, which today stands as the largest chit fund company in India and abroad, operating with over 480 branches, serving more than 1 crore customers and achieving a turnover. Screenwriter and producer, celebrated for his realistic, socially conscious, strong narratives rooted in Tamil society. Born on 4th September 1975 in Kadalur, he completed his schooling in YMCA Chennai and pursued a degree in English literature at Loyola College, Chennai. Prior to his directorial debut, he apprenticed for nearly a decade under veteran filmmakers Balu Magendra and Kadir, assisting on multiple projects and refining his craft. Thiru Vetrimaran is noted for his distinct direction, which seamlessly combines commercial critical acclaim, reflecting both artistic innovation and popular appeal. His collaboration with the actor Dhanush has particularly lauded, earned his widespread of recognition and numerous awards. He made his directorial debut with Polladavan in 2007, establishing himself as a promising filmmaker. His subsequent film Adugalam in 2011 consolidated his reputation, earning 6 National Film Awards, including Best Director. Visarnai in 2016, adapted from M. Chandrakumar's novel Lockup, Thiru Vetrimaran brought to international recognitions to Tamil cinema at the 72nd Venice International Film Festival, won the Amnesty International Italia Award. His notable works including Vadachennai, Asuran, Vidudalai Part 1 in 2023 and Vidudalai Part 2 in 2024 has been widely acclaimed for their depth, realism and social political engagement. The officially announced future projects STR 47 with Silambarasan, Vadachennai 2 with Dhanush, Vadi Vasal with Surya are the anticipated to represent significant contributions to the contemporary Tamil cinema. Beyond direction, Thiru Vetrimaran is an active producer through his banner Grassroots Film Company and the founder of the International Institute of Film and Culture, that is IIFC, dedicated to nurturing emerging voice in cinema. His production house supported much admired film like Kaka Muttai in 2014. Among the numerous honors and awards he received, the following are noteworthy. His films Adugalam, Visarnai, Asuran has won national awards and earned international acclaim, giving Tamil cinema a strong voice in world stage. He was the recipient of National Film Awards for the year 2010 and 2015, Film Awards South for the year 2011 and 2020, South Indian International Movie Awards, that is SIMA Awards for the year 2020. Vetrimaran's uniqueness lies in the ability to merge art, politics and realism into a cinematic language that is broad, thought-provoking and emotionally powerful. Mr. Chancellor,
for his outstanding and genuine contributions to the film industry, for his dignified, untiring dedication to the film industry as a director and film producer. The Executive Council of Wales Institute of Science, Technology and Advanced Studies, Vistas, is pleased to recommend you in the recognition for his immense contributions in the field of film industry to confer upon Thiru Vetrimaran the degree of Doctor of Literature honorary causa, to which I request that he may be admitted. I invite Thiru Vetrimaran, Indian film director, to come forward to receive the honorary degree from Chancellor. School before graduating with a B.Tech in Information Technology from SSN College of Engineering, Chennai. Inspired by his father, Ashwin initially trained as a fast bowler before transforming into a world-class right-arm off-spin bowler and a dependable lower-order batsman. Known for his intelligence, sharp variations and ability to outthink batsmen, he has established himself as one of the most prolific and skillful spinners in the history of cricket. Ashwin made his first-class debut for Tamil Nadu in December 2006 and soon became a consistent performer, eventually captaining the team. His breakthrough came in the Indian Premier League IPL with Chennai Super Kings CSK in 2010, where he played a pivotal role in CSK's back-to-back title wins in 2010 and 2011. On the international stage, Ashwin was an integral part of the Indian team that lifted the 2011 ICC Cricket World Cup and 2013 ICC Champions Trophy, delivering crucial spells in pressure situations. Over his remarkable career, he has scored more than 4,000 runs and taken over 700 wickets, including 500 test wickets, a milestone that ranks him among the top 10 wicket takers in Indian cricket, in Test cricket history. His achievements have brought him several prestigious awards and honours. ICC Test Cricketer of the Year 2016, ICC Cricketer of the Year Sir Garfield Sobers Trophy 2016, World #1 Test Bowler and All-Rounder in ICC Rankings, Arjuna Award 2014, Rajiv Gandhi Khel Ratna Award 2017, Padma Shri, India's 4th highest civilian award 2025. In December 2024, Thiru Ashwin announced his retirement from all forms of international cricket, and on August 27, 2025, he retired from the Indian Premier League IPL, concluding a glorious career marked by record-breaking performances and invaluable contributions to Indian and international cricket. Mr. Chancellor, by reason of his eminence and attainments, Ashwin, Indian cricketer, to come forward to receive the honorary degree from the Chancellor.